வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீக்கிரம் எழுந்திரிச்சிது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு வாசல்லாம் கொட்டி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து அம்மா லெமன் ரைஸ்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை கிளறதான் நம்ம வேலை, பட்டி டிங்கரிங் தான் நம்ம வேலை. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஒரு கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து 1-2 அரைச்சி அதை குக்கரில் வந்துட்டு அதை சேர்த்துட்டு வேணுங்கிற தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் அதுவும் உப்பும் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ஆற வச்சுட்டு அதில் வந்து தயிர் சேர்த்து அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து அதில் வந்து தயிர் மட்டும் சேர்த்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயிடுவேன். ஸோ அது நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் பசியும் எடுக்காது எனக்கு. ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ஸோ அப்படி இருக்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ அதுவும் அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். நம்ம பெற்றது எந்திரிக்கிறது வரைக்கும் தான் நம்ம பூனை மாதிரி வேலை செய்யணும். நம்ம பெற்றது வந்து எந்திரிச்சிருச்சு புலி மாதிரி வேலை செஞ்சு அதுங்களை கிளப்பணும். ஸோ பாப்பாவை வந்து எழுப்புறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அவளை எழுப்பிட்டோம் அப்படின்னா கிளம்பிடுவா. ஸோ அதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து ஆனுவல் டே நடந்துகிட்ருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகிடுறாங்க மேடம். ஸோ அதனால் அந்த ஆனுவல் டேயும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த துணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே கிடக்குது, சோபாலே கிடக்குது. அடுத்த லோடும் ரெடி ஆயிடுச்சு துணி மடிக்கிறதுக்கு. இது என்னை மடித்து தொலைடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே யோசனை, சரி மடித்து வைப்போம் அப்படின்னு. துணி மடிக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனம், அதை மடித்ததை எடுத்து வைக்கிறது அதை விட பெரிய சோம்பேறித்தனம். அது எங்கள் வீட்டில் மட்டும்தானா இல்லை மேக்ஸிமம் அது எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து வீடு நீட்டாக இருக்கணும், எதுவுமே கீழே இருக்கக்கூடாது, எந்த ஜாமானுமே கீழே இருக்கக்கூடாது, வீடு நீட்டாக இருக்கணும்னு நினைப்பார். ஸோ அப்படி நினைக்கிறவர்கிட்ட வந்து வரப்போ அதாவது வேலையை விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வீடு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆவார். எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன்ப்பா, சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, நீ எடுத்து வைக்க வேண்டியதானே, நீ சும்மா தானே இருக்க அப்படின்னுவார். அப்போ நம்மளுக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறும். அப்போ என்ன பண்ணிடணும், பிசாட்டுக்கு வாயை மூடிட்டு பிசாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடணும். இப்படி தான் நடக்கும். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா அவள் வந்து களைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாட்ட தான் கத்திக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கோவத்தில். கிளம்புவேனான்ருச்சு, மணி வேறு ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருந்ததுனால சாப்பாடெல்லாம் தோசையெல்லாம் ஊற்றி வச்சதுனால வந்து அவள் கிளம்பி வந்துட்டான்னா நான் வந்து சாப்பாடை ஊட்டி கிளப்பி விட்ருவேன். கொஞ்சம் வேன் கொஞ்சம் சீக்கிரம் வரதுனால சீக்கிரமே போய் ஆகணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்க, கோலம் போடாதபில்ல அப்படின்னாங்க. எதுக்கு கோலம் போடக்கூடாதுன்னு கேட்டால், தவச காலத்தில் கோலம் போடக்கூடாதான், பொட்டு வைக்கக்கூடாதான், பூ வைக்கக்கூடாதான், இதெல்லாம் வந்து கடவுளே சொல்லலை. பட் மக்களாக ஏற்படுத்திக்கிட்டு இதை வந்து பெருசாக பேசுகிறாங்க. எனக்கு அது வந்து அதிலெல்லாம் உடன்பாடே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சுக்கு பூ வச்சுட்டு போகும்போதும், பூவெலாம் வைக்காதடா, இப்போ தவஸ்காலத்தில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆண்டி சொன்னாங்க. ஸோ அந்த ஆண்டி வந்து என் வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரில, அந்த ஆண்டிக்காண்டி ஸோ நான் பூ வைப்பேன். ஜீசஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்லலை பூ வைக்காதம்மா அப்படின்லாம் சொல்லலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.